வெல்கம் டு சரோ கிச்சன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெண்ணெய் பால்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். இது நான் டெய்லி பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மேலே உள்ள ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. உள்ளே ஐஸ் கட்டியாக மாறும் பாருங்கள், அந்த இடத்துல வச்சாதான் வெண்ணெய் கெட்டு போகாமல் இருக்குது. இது நான் 15 நாள் இருக்கும் இப்போ நான் எடுத்து வச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சோண்டு உரமோர் ஊற்றி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம காலை நேரத்தில் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளார மிக்சியில் அடிச்சுட்டு வெண்ணெய் எடுக்கணும். எடுத்து அப்புறமாட்டி நெய்யாக காய்ச்சலாம். இப்போ மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி மத்துக்கட்டை இல்லைன்னா நீங்கள் இந்த இது கலக்கிற மாதிரி எதுவும் வச்சுருந்தாலும் அதை வச்சு ஒரு கலக்கு. ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், கொஞ்சம் கலக்குனீங்கன்னா போதும். இது மாதிரி கடைஞ்சி எடுத்தால் வெண்ணெய் வரும். பாருங்க, ஓரமாக வருது பாருங்கள், இங்கே இருங்க. ஆனால் காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கணும். 9-10 மணிக்குள்ளே வெயில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உருவின மாதிரி ஆயிரும். இப்போ எடுத்து இது பாருங்கள். இப்போ காலையில் நம்ம எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேக்காலத்துக்கும் நல்லது. எதுக்கு வேஸ்ட்டாக பாலை காய்ச்சி காப்பியை போட்டு குடிக்கிறோம்? மேலே இருக்கிற ஆடை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது. எவ்வளோ நெய் வெண்ணெய் கிடைக்குது பாருங்கள். இப்போ இந்த மோரை கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் உரமோர் ஊற்ற சொன்னேன். சும்மா பச்சையாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. உரமோர் ஊற்றிட்டோம்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், தாளிச்சும் குடிச்சுக்கலாம். இது போன்ற மேலும் சமையல் செய்முறை வீடியோக்களை பார்க்க சரோ கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.